வானதியால பாண்டிக்கும் அவங்களுக்கும் ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. வாய வச்சுட்டு சும்மான்னு இல்லாம, வானதி சண்டை போட்டுட்டே வந்ததுனால தான் இவ்ளோ பெரிய ஆக்சிடென்ட் ஆகியிருக்கு. 2 வீட்டுக்கும் இந்த ஆக்சிடென்ட் ஆன விஷயம் தெரிஞ்சு என்ன பண்ண போறாங்க அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். பாண்டி பெங்களூர்ல வாங்க போன முக்கியமான ஸ்பேர் பார்ட்ஸ வாங்காம கிளம்புறாரு. வானதிக்கு லேட் ஆகுது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும் தான் அவர் இந்த முடிவு எடுக்குறாரு. ஆனா வானதி பரவால்ல லேட் ஆனா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தான் சொல்றாங்க. இருந்தாலும் பாண்டி மிட் நைட் ஆயிடும். அவங்க வீட்டுல தேடுவாங்க அப்படின்ற காரணத்தினால, பரவால்ல நான் இன்னொரு நாள் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. வர வழியில பாண்டி டென்ஷனாவே இருக்காரு. ஏன்னா வந்த வேலையும் முடியல. இப்ப போனாலும் லேட் ஆயிரும். தேவையில்லாம இந்த வேலைய பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சு டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு. இதனால வானதி "என்னால தான் நீ இப்போ வாங்காம வரியா?" அப்படின்னு நொய் நொய்ன்னு திட்டிட்டே வராங்க. இதுல டென்ஷன் ஆன பாண்டி வானதிட்ட சண்டை போடுறாரு. "நான் உன்ன வர சொன்னேனா? நீ தானே வரேன் வரேன்னு சொல்லிட்டு இருந்த. அடங்குறியா நீ? எல்லாமே உன்னால தான்டி. எல்லாம் என்ன சொல்லணும். உன்ன போய் லவ் பண்ணி தொலைச்சேன் பாரு" அப்படின்னு திட்டிட்டே வராரு. "எதுக்கு பாண்டி என்ன திட்டுற? நான் தான் அங்க இருக்கேன். பரவால்ல. மிட் நைட் ஆனாலும் நான் பார்த்துக்கிறேன்னு தானே சொன்னேன். நீ தானே கிளம்புன. நான் என்னமோ நீ கிளம்பு கிளம்புன்னு சொல்லி உன்ன கிளப்பி இழுத்துட்டு வந்த மாதிரியே பேசுற. நான் வெயிட் பண்றேன்னு தான் சொன்னேன். நீ தான் கேட்காம வந்துட்ட. உடனே என்ன திட்டாத பாண்டி" அப்படின்னு வானதி சொல்றாங்க. "உனக்கு என்னப்பா? உனக்கு உன்ன பத்தி மட்டும் தான் அக்கறை. என் மேலயும் கவலை இல்ல. உங்க வீட்டு மேலயும் கவலை இல்ல. நான் அப்படி இருக்க முடியாது. உன்ன மாதிரியா நானு? உங்க வீட்ல மிட் நைட் போனா அவங்க என்ன கேள்வி கேட்பாங்க? உன்ன மட்டுமா கேட்பாங்க? என்னையும் சேர்த்து வச்சு தான் பேசிட்டு இருப்பாங்க. இப்ப கிளம்புனாலே நைட்டு 12 மணி ஆயிடும் போக. இதுக்கப்புறம் போய் மிட் நைட்ல போனா இந்நேரம் அவங்க எங்க வீட்டுக்கு சண்டைக்கே போயிருப்பாங்க வானதி. உனக்கு யார் மேலயுமே அக்கறை கிடையாது. ரொம்ப செல்ஃபிஷ்ஷா இருக்க" அப்படின்னு சொல்லி பாண்டி திட்டிட்டே வராரு. "இப்போ நீ எனக்காக ஒண்ணும் திட்டல. உன்னோட ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் எதுவுமே வாங்காம வந்துட்டோம். உன் வேலை முடியலன்றதுக்காக தானே திட்டுற. இத ஒரு காரணமா வச்சு திட்டிக்கிட்டு இருக்க. அவ்வளோதான்" அப்படின்னு ரொம்ப எளக்காரமா வானதி பேசுறாங்க. ஆனா பாண்டி பயங்கர கோவத்துல இருக்காரு. "செவுல்லே உன்ன வச்சுருவேன் வானதி. விளையாட்டா இருக்கா உனக்கு? நான் உன்ட்ட என்ன சொன்னேன்? வரப்போவே நான் சொன்னேன். வேணாம் நீ வர வேணாம். எனக்கு லேட் ஆகும். முன்ன பின்ன ஆகும். நான் வெயிட் பண்ணி வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். நீ வேணான்னு சொன்னேன். கேட்டியா நீனு? ஏறி கார்ல உட்காந்துட்டு இறங்கவே மாட்டேன்னு அடம் பிடிச்ச. என்ன சொல்லணும்? இறக்கி தர தரன்னு தரையில இழுத்து போட்டுட்டு நான் வந்திருக்கணும். உன்ன கூட்டிட்டு வந்தேன்ல. என்ன சொல்லணும் வானதி? எனக்கு எங்க போச்சு அறிவு? உனக்கு தான் அறிவு இல்ல. எனக்கு அறிவு இருக்குல்ல. நானாவது யோசிச்சிருந்திருக்கணும்" அப்படின்னு பாண்டி ரொம்ப கோவப்படுறாரு. "ஏன் பாண்டி நான் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்சது ஒரு தப்பா? நான் ஒண்ணுமே பிரச்சனை பண்ணவே இல்ல பாண்டி. நான் இங்க வெயிட் பண்றேன்னு தான் சொன்னேன். அதுவும் இல்லாம வீட்ல போயும் நான் பார்த்துக்கிறேன்னு தான் சொல்றேன். என் பக்கத்துல இருந்து எந்த பிரச்சனையுமே உனக்கு வரல. நீயா தான் எல்லா பிரச்சனையும் இருக்கு இருக்குன்னு நீயா நினைச்சுக்கிற பாண்டி. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சொல்லு" அப்படின்னு வானதி சொல்றாங்க. அவரு திரும்பவும் சொல்றாரு. "வானதி நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன். நீ உன்ன பத்தி மட்டும் தான் கவலைப்படுற. நீ என்ன பத்தி உங்க வீட்ல என்ன நெனைப்பாங்க? உங்க வீட்ல உன்ன தேடுவாங்களா மாட்டாங்களா? அவங்களுக்கு உன் மேல அக்கறை இருக்கா? அதெல்லாம் பத்தி உனக்கு கவலையே இல்ல வானதி. என்னால அப்படி இருக்கவே முடியாது. புரிஞ்சுக்கோ" அப்படின்னு பாண்டி சொல்றாரு. "அது என்ன பாண்டி, உனக்கு என் மேல இருக்க அக்கறைய தாண்டி எங்க வீட்ல இருக்கவங்க எல்லார் மேலயும் உனக்கு புதுசா ஒரு அக்கறை வருது. என் மேல கூட நீ இவ்ளோ அக்கறை காட்டி நான் பார்த்ததே இல்லையே! சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காத. இப்ப நீ கிளம்புறதுக்கு இது ஒரு காரணமா வச்சிருக்க. அவ்வளோதான்" அப்படின்னு மறுபடியும் அவர ட்ரிகர் பண்ணிட்டே இருக்காங்க. இப்படியே 2 பேருக்கும் நடுவுல சண்டை போய்க்கிட்டே இருக்கு. இவங்க பேச, அவரு பேசன்னு 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டே வராங்க. இதனால கவனம் இல்லாம பாண்டி வண்டிய ஓட்டுனதுல ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகிருது. 2 பேருமே அந்த இடத்திலேயே மயங்கி விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அங்க ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. இந்த விஷயம் இவங்க 2 ஃபேமிலிக்குமே தெரிய வருது. ஆனா இவங்களுக்கு தெரிய வரதுக்கு முன்னாடியே வானதிய காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்ல எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. வானதியோட அண்ணன் கடையில வந்து தேட வரப்போ, அங்க அவர்ட்ட கேட்குறாரு. "எங்க போனான் உங்க அண்ணன்? அவனோட தானே என் தங்கச்சியும் போயிருப்பா. உண்மைய சொல்லுன்னு" கேட்கிறப்போ, அவரும் உண்மைய சொல்லிடுறாரு. பெங்களூருக்கு தான் போனாங்க அப்படின்றத. இத அவங்க வீட்ல சொல்லி, அவங்க வீட்ல இருக்கவங்க எல்லாரும் பாண்டியோட வீட்ல வந்து பெரிய சண்டை போடுறாங்க. இதனால 2 வீட்லயுமே பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அப்பதான் ஃபோன் வருது, இவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு. இதனால எல்லாருமே பதறி போயிடுறாங்க. அவங்க அம்மா நெஞ்சிலயே அடிச்சுக்கிட்டு அழுவுறாங்க. "அவன நம்பி போனியேடி, இப்படி ஆயிடுச்சே உனக்கு. என் மக திரும்ப வருவாளா என்னான்னு தெரியலையே. அவ உயிரோட இருக்காளா இல்லையான்னு தெரியலையேன்னு" அவங்க பையன மட்டுமே நினைச்சு அவங்க அடிச்சுக்கிட்டு அழுதுட்டு இருக்காங்க. ஆனா ஆக்சிடென்ட் ஆனதுல பெரிய காயம் ஏற்பட்டது யாருக்குன்னு பார்த்தா பாண்டிக்கு தான். இதனால சோழன் போய் உடனே கார் எடுத்துட்டு வராரு பெங்களூருக்கு போக. எல்லாரும் கிளம்பி பெங்களூருக்கு போயிட்டு இருக்காங்க. போற வழி எல்லாருக்குமே டென்ஷனாவே
அப்செட்டாவே வராங்க. வானதியோட வீட்ல எல்லாரும் அழுதுகிட்டே வராங்க. அவளுக்கு என்னாச்சு, என்னாச்சுன்னு. இதனால ரொம்ப பதட்டத்தோட போய் ஹாஸ்பிட்டல்ல பார்க்க போறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்டின்றத கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கல்யாணம் ஆகிருச்சுன்னும், சோழன் தான் ஹஸ்பண்ட்ன்னு தெரிஞ்சதும், ராகவ் கவலைப்படுவார்ன்னு பார்த்தா, அதுக்கு மாறா ரொம்பவே கோவப்படுறாரு. இதனால நிலாவோட வேலைக்கு பிரச்சனை வருமா? இல்ல நிலாக்கு நடந்தது உண்மையான மேரேஜ் இல்ல, ஃபேக் தான்னு ராகவ் கண்டுபிடிச்சு, திரும்ப நிலாவ லவ் பண்ண போறாரா? அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். 3 நாளா சோழன் அப்செட்டாவே இருக்கத நிலா கவனிக்கிறாங்க. சோழனாலயும் நார்மலாவே இருக்க முடியல. இன்னைக்கு என்னன்னு கேட்டுற வேண்டியது தான் அப்படின்னு நிலா சோழன்ட்ட போய் பேச போறாங்க. என்னாச்சு சோழன்? நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். அன்னைக்கு நீங்க என்ன பிக்கப் பண்ண வந்ததுல இருந்தே அப்செட்டாவே இருக்கீங்க. அதே நேரத்துல கோவமாவும் இருக்கீங்க. என்னான்னு சொன்னா சரி பண்ணலாம்ல? என்னாச்சுன்னு சொல்லுங்க சோழன் அப்படின்னு நிலா கேக்குறாங்க. இதுக்கு மேல மறைக்க முடியாம ரொம்ப அப்செட்லயும், கோவத்துலயும் சோழன் சொல்றாரு. அவன் உங்கள அவனோட ஆள்ன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாரு. "யார சொல்றீங்க நீங்க?" அப்படின்னு நிலா கேட்க, "வேற யாரு? அந்த ராகவ் தான். அன்னைக்கு உங்கள கூப்பிட வந்தேன்லங்க. அப்போ உங்கள அவனோட ஆளுன்னு சொன்னான். உங்கள லவ் பண்றேன்னு சொன்னான். அது மட்டுமா? நேத்து ஸ்டேட்டஸ் போட்டிருக்கான். பாருங்க" அப்படின்னு காட்டுறாரு. இந்த ஃபோட்டோவ போட்டதும் இல்லாம, கீழ ஸ்மைலிய பாருங்க. ஹார்ட் சிம்பலு, கிஸ்ஸு சிம்பல்ன்னு என்னென்னமோ போட்டு வச்சிருக்கான். இதெல்லாம் பார்த்தும் நீங்களும் அமைதியாவே இருக்கீங்கல்ல? சரிதாங்க. நமக்கு டிவோர்ஸ் கிடைக்க போகுது தான். அதனால நானும் எவ்வளவோ என்ன மாத்திக்கணும், உங்கள மறந்துறணும்னு ட்ரை பண்ணிட்டு தாங்க இருக்கேன். ஆனா, இவன் அன்னைக்கு சொன்னதுல இருந்து என்னால சாப்பிட முடியல, தூங்க முடியல, ஒண்ணுமே பண்ண முடியலங்க. நீங்களும் அவன லவ் பண்றதுன்னா இப்பவே சொல்லிடுங்க. நான் இப்பவே எல்லாத்தையும் மறந்துட்டு வாழ ட்ரை பண்றேன். திரும்ப உங்க பின்னாடியே அலைஞ்சுட்டு இருக்க தேவையில்ல பாருங்க, அப்படின்னு சோழன் சொல்றாரு. என்ன சோழன் சொல்றீங்க? ராகவ் அப்படி சொன்னாரா? என்னால நம்பவே முடியலையே! அப்படின்னு நிலா சொல்றாங்க. ஆமாங்க. அவன மாதிரி ஆளுங்களெல்லாம் நம்புங்க. நான் பொய் மட்டும் தானே சொல்லுவேன். நான் சொல்றது பொய்ன்னே வச்சுக்கோங்க. அப்படின்னு கோவப்படுறாரு. இல்ல சோழன், நான் அப்படி சொல்லல. எனக்கு இந்த ஸ்டேட்டஸ் வச்சதே தெரியாது. நான் பார்க்கவே இல்ல. அப்படி பார்த்திருந்தேன்னா, நான் அப்பவே கேட்டிருந்திருப்பேன். ஏன் இப்படி பண்றாரு ராகவ்? இவராலேயே எனக்கு தினமும் ஆஃபீஸ்ல அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. அப்படின்னு நிலா சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றீங்கன்னு சோழன் கேட்குறாரு. இவரு என்ட்ட மட்டும் வேற மாதிரி பேசிட்டு இருக்காரு. முன்னாடிலாம் அப்படி இல்ல. ஆனா, இப்ப அந்த மாரி பண்ணிட்டு இருக்காரு. எல்லாரும் பார்க்குறாங்க. ஆனாலுமே அவரு அதே மாரி தான் பேசிக்கிட்டு இருக்காரு. இப்ப தான் எல்லாமே எனக்கு புரியுது. நான் நாளைக்கு ராகவ்ட்ட பேசுறேன் அப்படின்னு நிலா சொல்றாங்க. என்னங்க ஓகேன்னு சொல்ல போறீங்களா? அப்படின்னு சோழன் கேட்குறாரு. நீங்க என்னங்க இப்படி பேசுறீங்க? எனக்கு ராகவ் மேல எந்த ஃபீலிங்ஸும் இல்ல. இனிமேலும் வராது. நான் ஜாயின் பண்றப்பவே மேரேஜ் ஆகிருச்சுன்னு சொல்லியிருந்துக்கணும். எல்லாம் என் தப்பு தான். இருந்தாலும் என்ன கேட்காம உங்ககிட்ட அப்படி சொன்னதும் சரி, ஸ்டேட்டஸ்ல இப்படி சிம்பல் வச்சதும் சரி, ரொம்ப தப்புங்க. நான் கண்டிப்பா சும்மா விட மாட்டேன். இதுக்கு நாளைக்கே ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு நிலா சொல்றாங்க.